1.1ல் ஃபோர்த் சம்மு. தேன்மலர்ங்கிற பொண்ணு ஒரு எக்ஸாம் எழுதுறா. அதில் 2 பேப்பர் இருக்குது. ஃபர்ஸ்ட் பேப்பரு, செகண்ட் பேப்பரு. ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதிட்டா அது -1 மார்க்கு. 2 கொஸ்டின் தப்பாக எழுதிட்டா -2 மார்க்கு. 4 கொஸ்டின் தப்பாக எழுதிட்டா -4 மார்க். அதாவது ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதிட்டா 1 மார்க்கு மைனஸு. இப்போது 2 பேப்பர் எழுதுறான் இல்லையா? பேப்பர் 1ல் 25 கொஸ்டின் தப்பாக எழுதியிருக்கான். பேப்பர் 2ல் 13 கொஸ்டின் தப்பாக எழுதியிருக்கான். அப்போ மைனஸ் தானே அது. அப்போது மொத்த கொஸ்டின் எவ்வளோ தப்பாக எழுதியிருக்கான்னு கேட்குறாங்க. -25 -13 8 3 -38 கொஸ்டின். மொத்தம் 38 கொஸ்டினுக்கு ராங் ஆன்சர் எழுதியிருக்கா. 5th கொஸ்டின் என்னன்னா, டீம் ஏ டீம் பி 2 பேரும் ஒரு கேமில் கலந்துக்கிறாங்க. குவிஸ் காம்படிஷனில். டீம் பி ஃபஸ்ட் ரவுண்டில் டீம் ஏ வந்து 30 ஸ்கோர் பண்ணுறாங்க. இவங்க -20 ஸ்கோர் பண்ணுறாங்க. அப்புறம் செகண்ட் ரவுண்டில் ஃபஸ்ட் ரவுண்டு, இது செகண்ட் ரவுண்டில் -20யும் இவங்க 0 பாயிண்ட்டும் ஸ்கோர் பண்ணுறாங்க. தேர்ட் ரவுண்டில் இவங்க 0வும் இவங்க +30யும் ஸ்கோர் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் ஈக்குவலான்னு கேட்குறாங்க. 0 3 -2 1 இல்லையா? 10. இதுவும் அதே தான் இல்லையா? -20 +30, இங்கேயும் -20 +30. அப்போது இங்கே பெரிய சைன் தானே போடணும். அப்போ +3 -2 1, இங்கே ஏற்கனவே ஒரு 0 இருக்குது. அப்போ 10. அப்போ 2 கொஸ்டினும் 2 டீம் ஏவும் டீம் பியும் ஒரே மார்க்கு தான், ஒரே பாயிண்ட்டு தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதை ரீஅரேஞ்ச் பண்ணாலும் அதே தான் மார்க் வரும். சரியா? அதான் கேட்குறாங்க, கேன் வி சே தட் வி கேன் ஆட் இன்டிஜர் இன் எனி ஆர்டர். எந்த ஆர்டரில் போட்டாலும் சரி ஆன்சர் இதுதான் வரும். சரிங்களா? நீங்கள் குழம்பிக்க தேவையில்ல. இப்போ இதை பார்த்தாலும் நமக்கு தெரியும் என்ன ப்ராப்பர்ட்டின்னு இல்லையா? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கும்? a + b + c = a + b + c. கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா? நான் முதல்ல ஆட் பண்ணி பார்த்துக்கிறேன். 11 + 7 + 10 11 + 7 + 10 ஆட் பண்ணால் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். 18 11 + 7 18 + 10 11 + 17. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 28. ஆமாம், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 28. ரெண்டு ஈக்குவல். இப்போ என்ன சொல்கிறாங்க? ஃபைண்ட் 5 pairs of integers that add up to 2. 2 ஆன்சர் வர மாதிரி 2 நம்பரை வச்சு அதான் பேர்னா என்னது? 2 நம்பரை வச்சு அவங்க 2 ஆன்சர் வர மாதிரி எழுத சொல்கிறாங்க. 0 + 2ன்னு எழுதலாம். அப்புறம் 50 - 42ன்னு எழுதலாம். 48 எழுதலாம். இது ரெண்டு எல்லாமே 2 தான். அப்புறம் 98 - 96 அப்படின்னு எழுதலாம். 2. அப்புறம் 1 + 1 = 2ன்னு எழுதலாம். இந்த மாதிரி எழுதினே போகலாம் எவ்வளோ ஒன்றா. அப்புறம் என்ன பண்ணலாம்? 5 - 3 = 2ன்னு எழுதலாம். நம்ம இஷ்டம் தான். ஓகேவா? தேங்க்யூ.